அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சம்மரில் வரக்கூடிய உபாதைகள்னு சிலர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, அதுக்கப்புறம் பாடி ஹீட் ஆகுதுன்னு இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதனால சிலருக்கு கிட்னி ஸ்டோன் தொந்தரவு தெரியும், சிலருக்கு யூடிஐ ப்ராப்ளம் தெரியும். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. பொதுவாக பாருங்க, இந்த சம்மர் அப்படின்னாலே நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும். யூஸ்வலான பாடி டெம்பரேச்சரை விட நம்ம இன்னும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங்கா வைக்கிறது. ஏன்னா வெளியே வெயில் ஜாஸ்தி இல்லைங்களா? அப்ப கூலிங்கா வைக்கிறதுக்கு சில பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இளநீர் விற்பாங்க, பதநீர் நிறைய விற்பாங்க, நுங்கு நிறைய விற்பாங்க. ஆக சீசனல் ஃபுட்ஸை நம்ம ப்ராப்பரா எடுத்தாலே போதும். நிறைய வெள்ளரிக்காய் விற்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றதே தெரியறது இல்ல. நமக்கு ஏசி ரூம்லயே இருக்கோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு 3 லிட்டர் தண்ணி தேவை. எதனால தண்ணி தேவை? ஒவ்வொரு முறை நம்ம நுரையீரல் சுவாசிக்கும் போதோ இனலேஷன் எக்ஸலேஷன் அப்படின்றது இருக்கும். நம்ம காத்த உள்வாங்குறோம், அதே மாதிரி காத்த வெளிவிடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெளிவிடும் போது சில மைக்ரோ லிட்டர்ஸ் அளவுக்கு பாயிண்ட் சம் மைக்ரோ லிட்டர்ஸ் அவளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வெளியேறும். ஆக நம்ம ரத்தம் சீரா ஓடுறதுக்கும், நம்ம பாடியினோட ஹீட் மெயின்டைன் ஆகிறதுக்கும், நம்ம உடம்புல மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கிறதுக்கும் தண்ணி தேவை. ஆக அது மாத்திரம் இல்ல, இப்ப சம்மர்னா ஸ்வெட் அதிகமாகும். ஆமா, ஸ்வெட்டிங், வியர்வை அதிகமாகும். அது இல்லாம அதனாலதான் உங்களுக்கு நீங்க வேர்வையும் அதிகம், நீங்க தண்ணியும் சரியா குடிக்கலங்கிற போது உங்களுக்கு அந்த நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கு காரணம். இப்போ ஒரு கிட்னி ஸ்டோன் எடுத்துக்கிட்டா கூட நீங்க முறையான தண்ணி குடிக்காதனாலையும் முறையா யூரின் போகாதனாலையும் நமக்கு தேங்குற அந்த கழிவுகள் தான் ஸ்டோனா ஃபார்ம் ஆக்குது. அந்த வகையில பார்க்கும்போது இப்போ என்ன சொல்றாங்க, யூரின் போன போல இருக்கு, ஆனா சூடா போகுது, சொட்டா போகுது, ரொம்ப ஹீட்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு கூட அது இருக்கு, ஆண் பெண் இரு பலருக்குமே அப்படி இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுக்கு சம்மர்ல கொஞ்சம் கூடுதல் பிரச்சனையா தெரியும். இப்போ நார்மலா ஒரு 5 பேருக்கு இருக்குன்னு வச்சுங்க, இந்த சம்மர்ல ஒரு 50 பேருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு பாதிப்பு. ஏன்னா இந்த ஹீட் ஒரு பக்கம், இவங்க சரியா தண்ணி குடிக்காத ஒரு பக்கம், உணவு முறைகள் கடைபிடிக்காத ஒரு பக்கம். இப்ப இந்த காலத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் அதிகம் சாப்பிடுவாங்க, ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. ஏன்னா வெளியில அவங்க டிராவல் பண்றாங்க, அந்த சூழல எங்க என்ன கிடைக்குதோ அதையும் இவங்க விரும்பின உணவுகளை சாப்பிடும் போது பாடிக்கு தேவையான அந்த தண்ணி கிடைக்காம போறதுனால தான் இவங்களுக்கு இந்த நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த போதுமான தேவையான அளவு தண்ணி குடிக்காதனால. அப்ப நம்ம என்ன சொல்றோம், வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க, அதுக்கப்புறம் இளநீர், மோர், நன்னரி சர்பத் இதெல்லாம் நிறைய எடுக்க, தண்ணியில சீரகம் அண்ட் ஏலக்காய் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி, அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு பாயில் பண்ணி அது ஆற வச்ச பிறகு அதுல கொஞ்சம் வெட்டி வேறு போட்டு அது தண்ணி குடிக்க அப்படின்னு சொல்றோம். அப்புறம் யூடிஐ ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிருமி தொற்று இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட், டயட்டு கொடுக்குறோம். ஏன்னா சிலருக்கு யூடிஐ ப்ராப்ளம் நம்மள பாக்குறோம், வருடக்கணக்குல தொடர்பு இருக்கு அப்படின்னு வர்ற பேஷண்ட் சொல்றாங்க. அப்போ அதை முழுமையா கவனித்து அது கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணி கியூர் ஆக்குற வரைக்கும் அவங்க அதை கடைப்பிடிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.